வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஹோட்டல்களில் மிகவும் பிரபலமான செட் தோசை மற்றும் வடகரி எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்வது என்று பார்க்கப் போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்ட், ரொம்ப டேஸ்டா இருக்கும். செட் தோசை வடகரி. தேவையான பொருட்கள்: அரிசி 2 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், அவல் 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு. முதலில் அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவல் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைக்க வேண்டும். இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க விடுங்கள். இப்போது ஒரு தோசை கல்லை சூடாக்கி அதில் 1 கரண்டி மாவை ஊற்றி சற்று தடிப்பாக பரப்புங்கள். இதில் எண்ணெய் சேர்த்து மூடி வைத்து வேகவிடுங்கள். திருப்ப வேண்டாம். இதுவே மென்மையான செட் தோசை. வடகரி செய்முறை. தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 கப், சின்ன வெங்காயம் 10, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். முதலில் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வைத்து கொஞ்சம் கரகரப்பாக அரைத்து வடை போல எண்ணெயில் பொரித்து வைக்க வேண்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை சேர்க்கவும். பிறகு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கவும். அதற்கு பிறகு தக்காளி சேர்த்து நன்றாக மசித்துக் கொள்ளுங்கள். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து வதக்கி தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்கள். இறுதியாக வடையை கையில் நசுக்கி இதில் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்கவிட்டால் சூப்பரான வடகரி ரெடி. இப்போது சூடான மென்மையான செட் தோசைக்கு மேலே இந்த வடகரி ஊற்றி சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சுவையான ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.